பிரச்சனை என்னன்னு எனக்கு புரியுது. இருந்தாலும் நான் இதை சொல்லக்கூடாது. நீங்க இவ்வளவு தூரம் கேட்டதுனால சொல்றேன். இதை ரகசியமா வச்சுக்காங்க. உங்க வயித்துல வளர்றது ஆண் குழந்தை. என்னது? ஆண் குழந்தையா? கடவுளே, நான் நினைச்ச மாதிரி நடந்துருச்சு. இத்தனை நாளா இது தெரியாம நான் தவிச்ச தவிப்பு இருக்கேன். அத வார்த்தையால சொல்ல முடியாது. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கு? அது ஐயோ, ஏன் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க? அவங்களுக்கு வேண்டிய விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது என்னது? என்ன குழந்தை பிறக்குன்னு கேட்டாங்க. அதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏய், இது தப்புடா. உனக்கு இது எப்படிடா லீகலா தப்பு இல்லையாடா? இது ப்ரொஃபஷனல் எத்திக்ஸை விட்டு கொடுத்து நீ எதுக்கு சொல்ற? அவ அப்படிதான் கேட்பா. ஏய், வெளியாளா இருந்தா சொல்லிருக்க மாட்டேன். அவங்க யாரு? என் ஃப்ரெண்டோட வைஃப்டா. நான் எப்படி சொல்லாம இருக்க முடியும்? எனக்கு நமக்கு என்ன குழந்தை பிறக்க போகுதுன்னு தெரியுமா? தெரியல, நான் கேட்கல. அவன நீங்க கேட்கலனாலும் நான் சொல்லுவேன். சொல்லு. நான் ஆசைப்பட்ட மாதிரியே நமக்கு ஆண் குழந்தை பிறக்க போகுது. ரொம்ப சந்தோஷம். உனக்கு இப்ப திருப்தி தானே? ரொம்ப சந்தோஷங்க. இதை இப்பவே உடனே அத்தைக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். ஏய், பாத்து மெதுவா. என்ன விஸ்வா, இப்போ உனக்கு சந்தோஷமா? இப்போ ஓகே மாதிரி தான் தெரியும். டெலிவரி டைம்ல அவளுக்கு உண்மை தெரியும் போதுதான் பிரச்சனையே இருக்கு. ஏய், அதை அப்புறம் பாத்துக்கலாம்டா. தினம் தினம் நரகத்துல வாழ்றதை விட அந்த ஒரு நாள் நரகமா சொர்க்கமானு முடிவு பண்ணிக்கலாம். அது இல்லாம குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஈஸியா கன்வின்ஸ் பண்ணிடலாம்டா. அது மட்டும் இல்லாம பெத்த குழந்தை யாரும் தூக்கி போட்டுற மாட்டாங்க. குழந்தைய வளர்க்கணுங்கிற எண்ணம் தாண்டா ஜெயிக்கும். நீ கவலைப்படாத. ஹோப்ஃபுல்லி. தேங்க்ஸ். எதுக்குடா தேங்க்ஸ்? எங்க போனாலும் கடைசியா இந்த வீட்டு வாசல்ல வந்து நிக்க வேண்டியதா இருக்கு. என்ன பண்றது? நில்லுங்க. எப்படி மறுபடியும் வீட்டுக்குள்ள வர தோணுது? என்ன மாலதி, நான் வரதுக்கு என்ன? வர்றதுக்கு என்னவா? எப்படியா? எப்படி உனக்கு கேட்க தோணுது? உனக்கு மனசாட்சி உறுத்தல? நீ செஞ்ச துரோகம் கொஞ்சமா நஞ்சமா? ஏன் இப்படி ரோஷன் கிட்ட போய் மறுபடியும் வீட்டுக்குள்ள வர? மாலதி, நான் தப்பு செய்யலன்னு போலீஸே சொல்லிடுச்சு. நீங்க தான் நான் தப்பு பண்ணிட்டேன், துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. இத பாருப்பா, போலீஸ் உன்னை மன்னிச்சாலும் எங்களால உன்னை மன்னிக்க முடியாது. குழந்தைய பறி கொடுத்தவன் நான். வலிய வேதனை எனக்கு மட்டும் தான் தெரியும். எனக்கு மட்டும் வேதனை இல்லையா? எனக்கு மட்டும் வலி இல்லையா? நம்ம குழந்தை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்கணும்னு தான் நான் போராடிட்டு இருக்கேன். ஆனா குழந்தை கிடைக்கலையே. இது பாருப்பா, நீ வந்தாலே எப்ப பார்த்தாலும் பிரச்சனை தான். முதல்ல இங்க இருந்து போயிடு. போயிடுன்னு சொல்றீங்களே, என் குடும்பத்தை விட்டு நான் எங்க போவேன்? உன் குடும்பமா? அது எங்க இருக்கு? ஏன் இல்ல, என் பொண்டாட்டி நீ இருக்க, என் குழந்தைங்க இருக்கு, இதெல்லாம் என் குடும்பம் தானே. அதெல்லாம் எப்பவும் முடிஞ்சு போன கதை. அப்படி நீ நினைச்சாலும் என்னால நினைக்க முடியாது. இப்ப கூட நான் இங்க வந்தது இந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு தவிர வேற எதுவுமே இல்ல. இந்த குடும்பத்தை அழிக்காம இருந்த போதாதா பெருசா காப்பாத்த வந்துட்டாரு. நீ இதெல்லாம் உள்ள வர்றதுக்காக சொல்ற பொய் இல்ல, உண்மை. நீங்க எல்லாரும் என்ன கெட்டவன் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க நல்லவன் நினைச்சிட்டு இருக்கிற அந்த சுரேஷ் நல்லவன் இல்ல. அவன் நந்தினியோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு பாக்குறான். இது பாரு, நீ நல்லவன் காட்டிக்கிறதுக்காக நல்லவங்களை எல்லாம் கெட்டவங்களாக்கிடாத. நல்லவன்னு நீங்க தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? அவன் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும். அவனுக்கு சர்டிபிகேட் கொடுக்கிற தகுதி உனக்கு இல்ல. மாலதி, நீ என்னோட கடந்த காலத்தை பத்தி பேசிட்டு இருக்க. அந்த சுரேஷோட நிகழ்காலத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவனால நந்தினிக்கு பெரிய ஆபத்து வரப்போகுது. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்தவன் அவன். அவனை குறை சொல்லாத. அவன் நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்ததே கெடுக்கிறதுக்காக தான். இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசக்கூடாது. இல்லன்னா அவன் போய் பேசிடுவானே. அவனை பத்தி தப்பா பேசாத. நான் ஒண்ணும் தப்பா பேசல. அவனை பத்தி உண்மை என்னங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா நீங்க எல்லாரும் ஷாக்காயிடுவீங்க. எங்களை என்ன பைத்தியக்கார குடும்பம் நினைச்சிட்டு இருக்கியா? நீ என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு? அவன் அயோக்கியங்கிறதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு. நீ யோகியங்கிறதுக்கு எங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்லையே. சொல்றது யாருங்கிறது பாக்குறீங்களே தவிர சொல்ற விஷயம் என்னன்னு பார்க்க மாட்டேங்கிறீங்களே. சொல்றவனை வச்சுதானே சொல்ற விஷயங்களை பத்தி இட விட முடியும். அப்ப நீங்க கேட்க மாட்டீங்க. நீ சொல்றதையும் கேட்க மாட்டோம், உன்னை உள்ளேயும் சேர்க்க மாட்டோம். இதுக்கெல்லாம் பின்னாடி நீங்க வருத்தப்படுவீங்க.
முன்னாடி இருக்கிற உன்னை பத்தி எங்களுக்கு வருத்தப்பட முடியல, இதுல பின்னாடி வர்றத பத்தி வருத்தப்பட முடியுமா? நீ முதல்ல இங்க கிளம்பு. ஐயோ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. இந்த குடும்பத்தை காப்பாத்துறதை தவிர வேற எந்த வேலையும் இருக்கிறதா நான் நினைக்கல. ஒரு அயோக்கியனாலதான் எங்க குடும்பம் இருக்கணும்னா அப்படி ஒரு குடும்பம் இருக்கிறத விட இல்லாம இருக்கிறதா மேல்னு நான் நினைப்பேன். இந்த பாருப்பா, தேவையில்லாம வீணா பிரச்சனையை வளர்த்துக்கிட்டு இருக்காத. எங்களுக்கு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மீதியும் இல்லாம ஆக்கிடாத. மாமா மாலதி தான் என்ன புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கானா, நீங்களே என்ன புரிஞ்சுக்கலையே. அந்த சுரேஷால நந்தினிக்கு ஆபத்து. அவளுக்கு உன்னால வந்த ஆபத்தை விடவா அவனால வந்துற போது? அதுலயே அவ தப்பிச்சிட்டா. நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. முட்டாள்தனம் பண்றீங்க. என் மேல நம்பிக்கை வைக்காம இது வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டீங்க. இனிமேல் அவன் மேல நம்பிக்கை வச்சு நீங்க கஷ்டப்பட போறீங்க. நிறுத்து. எங்களுக்கு யார் நல்லவன் யார் கெட்டவன் நல்லா தெரியும். நீ ஒண்ணு சொல்லி தர வேணாம். முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போறியா இல்லையா? இதான் உங்க முடிவா? வெளி அவனை வெளியே தெளி, கதவு சாத்து. உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நானே போறேன். வர மாலதி, வர அத்தை. மாமா வர. வெளி வா. வாமா உள்ள. ஒட்டுமொத்த குடும்பமும் அவனை நம்புறாங்களே. பைத்தியக்கார குடும்பமா இருக்குமோ? அவனை வச்சு எப்படியாவது இந்த வீட்டுக்குள்ள நம்ம நுழைஞ்சிடறான்னு பார்த்தா நம்ம சொல்றதை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. எப்படி நம்ம வாழ்க்கையை ஓட்டுறது? சுரேஷை வச்சு வாழலான்னு பார்த்தோம். இப்ப சுரேஷை மடக்கி வாழ்ந்துட வேண்டியதுதான். வரண்டா சுரேஷ், வர. ஆ சரி, ஒரு நிமிஷம்ப்பா, நீ உள்ள போ, நான் வரேன். போயிட்டு இரு. சரி, நான் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கேன். நான் ஈவினிங் ஃபோன் பண்றேன். ஓகே. அம்மா, என்னம்மா யோசிக்கிற? ஒண்ணு இல்லம்மா, நீ மட்டும் தனியா வந்திருக்கியே, மாப்பிள்ளை வரலையான்னு யோசிச்சேன். எங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை, அதான் நான் தனியா வந்திருக்கேனேன்னு யோசிக்கிறியா? இல்ல, அது வந்து அவரும் வந்திருக்காருமா, வெளியில போன் பேசிட்டு இருக்காரு. ஆஹா, நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா. ஆமா, அப்பா எங்க? இந்த நேரத்துல வந்து அவர் இருப்பாரா? வாங்க மாப்பிள்ளை. வாங்க. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மாப்பிள்ளை. மாலதி, மாப்பிள்ளை குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வாமா. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். என்ன மாப்பிள்ளை, நீங்க போன முறை இதே மாதிரி தானே சொன்னீங்க? போன முறையா? ஆமா நந்தினி, அது விஸ்வா எப்ப வீட்டுக்கு வந்தாலும் இப்படி சொல்றாரா? அதான் அம்மா வழக்கமாங்கிறது இப்படி சொல்லிட்டாங்க. அதானே பார்த்தேன். எங்க இவர் என்ன விட்டுட்டு அடிக்கடி இங்க வராரோன்னு நினைச்சேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. ஏமா நந்தினி, வரப்போறேன்னு ஒரு போன் பண்ணிருந்தா சாப்பிட ஏதாவது செஞ்சு வச்சிருந்திருப்பேன்ல. உங்களெல்லாம் பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன். ஒரு போன் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிட போகுது? இதெல்லாம் போன்ல சொல்ல வேண்டிய விஷயமா? அதான் போன் பண்ணல. என்ன விஷயம்? அம்மா, என் வயித்துல வளர்ற குழந்தை என்னன்னு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அதெல்லாம் எதுக்குமா கண்டுபிடிச்சுக்கிட்டு? எந்த குழந்தையா இருந்தாலும் அது நம்ம குழந்தை தானே. என்னம்மா இவ்ளோ சாதாரணமா சொல்லிட்ட? நான் சொல்ல போறதை கேட்டா உங்க எல்லாருக்குமே ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கும். எனக்கு பிறக்க போறது பெண் குழந்தை இல்ல, ஆண் குழந்தை. நம்ம குடும்பத்துல எனக்கு தான் முதல்ல ஆண் குழந்தை பிறக்க போகுது. என்னடி சொல்ற? ஆமாமா, எனக்கு பெண் குழந்தைன்னு நினைச்சு தானே உங்க 2 பேர் முகத்திலயும் அதிர்ச்சியா இருந்தது. சேச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லடி. உனக்கு ஆண் குழந்தைன்னு யாரடி சொன்னது? டாக்டர் தாமா, ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்துட்டு சொன்னாரு.
அந்த டாக்டர் இவரோட ஃப்ரெண்டு. டாக்டர் எங்க வீட்டுக்கு சாப்பிட வந்திருந்தப்போ எனக்கு ஆண் குழந்தை பிறக்க போகுதுன்னு சொன்னதும் நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? அதான் உங்ககிட்ட சொல்லணும்னு ஓடோடி வந்தேன். ரொம்ப சந்தோஷம்டி. நீ சொன்ன மாதிரி நம்ம குடும்பத்திலேயே முதல் ஆண் வாரிசு உன் குழந்தைதான். ஆமாக்கா, குட்டி பாப்பா எங்க? அவ தொட்டில தூங்கிட்டு இருக்கா, உள்ள வா. என்ன மாப்பிள்ள, நீங்க பொம்பளை குழந்தைன்னு சொன்னீங்க, இவ ஆம்பளை குழந்தைன்னு சொல்றா. டாக்டர் என் ஃப்ரெண்டு, நான் தான் அப்படி சொல்ல சொன்னேன், வேற வழி இல்ல. பின்னாடி தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. என்ன பண்ண முடியும்? அதான் ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, நான் நாளைக்காக வாழறது நிறுத்தி ரொம்ப நாள் ஆச்சு. இவளை கல்யாணம் பண்ணிட்டு வேற என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு பிரச்சனையை நம்ம தப்பிக்கணும். இந்த நிலைமையில அவளுக்கு இது தெரியக்கூடாது. அவளுக்கு நல்லபடியா டெலிவரி ஆகணும் இல்லையா? தெரியும் போது பெரிய பிரளயமே ஆயிடுமே. என்ன பண்ண முடியும்? வேற வழியே கிடையாது. தினம் தினம் ஒரு பிரளயம் வடிக்கிறத விட தினம் தினம் அதை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறத விட ஒரே நாளா போகட்டும்ங்கிற. ஒரு பிரளயத்தை ஃபேஸ் பண்ணிட்டு போயிடலாம். இப்போதைக்கு நமக்கு முக்கியம் அவளுக்கு நல்லபடி டெலிவரி நடக்கணும், அவ்வளவுதான். எனக்கு நான் தான் சந்தோஷத்துல ஸ்வீட் எடுக்காம வந்துட்டேன். நீங்களும் அத கார்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்களா? இப்ப கேளு. அவ மறந்துட்டு என்ன கேக்குறா பாருங்க. கூட எல்லாருக்கும் இந்தம்மா ஸ்வீட் எடுத்துக்கோ. எடுத்துக்கா. அம்சோலி என்னங்க, காஃபி தானே வேணும்? 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஐயோ, எனக்கு இப்ப காப்பியா தேவை. நான் ஒரு பெரிய குழப்பத்துல வந்திருக்கேன். குழப்பமா? என்ன சொல்றீங்க? நந்தினி இப்ப எனக்கு போன் பண்ணா. என்ன சொன்னா? அவளுக்கு ஆம்பளை குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்றா. ஓ அப்படியா? அதுவும் டாக்டரே சொன்னார்னு சொல்றா. நீங்களாம் என்ன சொன்னீங்க? முதல்ல ஸ்கேன் பண்ணி பார்த்தப்போ பொம்பளை குழந்தைன்னு வந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல. இப்ப அவ ஆம்பளை பிள்ளைங்கிறா. எனக்கு ஒண்ணும் புரியல, ஒரே குழப்பமா இருக்கு வள்ளி. ஆமாங்க, அவளுக்கு ஆம்பளை குழந்தைன்னு சொன்னது உண்மைதான். என்ன சொல்ற வள்ளி? ஆமாங்க, டாக்டர் அவகிட்ட ஆம்பளை குழந்தைன்னு பொய் சொல்லியிருக்காரு. பொய்யா? என்ன சொல்ற நீ? ஆமாங்க, அவ பொம்பளை குழந்தைன்னா அழிச்சிருவேன்னு சொன்னதுனால மாப்பிள்ளை பயந்து போய் டாக்டரை விட்டு பொய் சொல்லியிருக்காரு. என்ன வள்ளி இப்படி சொல்ற? அது தப்பு இல்லையா? நந்தினி இது வரைக்கும் தனக்கு ஆம்பளை புள்ள தான் பிறக்க போகுதுன்னு நினைச்சு எவ்வளவு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பா. இப்ப ஆம்பளை புள்ள இல்ல பொம்பளை புள்ள தான் பிறக்க போகுது, நம்ம எல்லாரும் சேர்ந்து பொய் சொல்லிருக்கோம்னு தெரிஞ்சா அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். நம்மளை பத்தி அவ என்ன நினைப்பா? சரி, நம்மளை விடு. இதனால அப்புறம் என்னென்ன பிரச்சனை வரும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. அப்பா, அம்மா இத பத்தி விஸ்வா கிட்ட பேசிட்டாங்கப்பா. ஆனா அவர்தான் இதை தவிர வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டாரு. அவரு பக்கமும் நியாயம் இருக்குல்ல? என்ன நியாயம்? பெரிய நியாயம். பொம்பளை குழந்தைன்னு தெரிஞ்சா நந்தினி வேண்டான்னு சொல்லிடுவாப்பா. குழந்தைய கழிக்கிறது தெரிஞ்சா சம்மந்தி வீட்டுல பெரிய பிரச்சனை ஆயிடும். நாங்க தான் ஏற்கனவே எந்த குழந்தையா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டோமேன்னு கேட்பாங்க. அந்த கோவத்துல நந்தினிய வீட்டை விட்டே அனுப்பிச்சிட்டாங்கன்னா என்னங்க பண்றது? இப்ப மட்டும் பிரச்சனை வராதுங்கிறது என்ன நிச்சயம்? டெலிவரியில எப்படியும் பொம்பளை குழந்தை தான் பிறக்க போகுது. அப்ப அவங்க ஆம்பளை குழந்தை தான் பிறக்கும், ஆம்பளை குழந்தை தான் பிறக்கும்னு சொல்லிட்டு இருந்தீங்களே. இப்ப பொம்பளை குழந்தை பிறந்திருக்க அப்படின்னு சண்டை போட மாட்டாங்களா? அது மட்டுமா, நந்தினியும் ஆம்பளை குழந்தைன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டீங்களே அப்படின்னு அவ கேட்க மாட்டாளா? பொம்பளை குழந்தையே பிடிக்காத நந்தினியோட நிலைமை என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. எனக்கும் அது புரியுதுங்க. மாப்பிள்ள தான் அதை அப்ப பாத்துக்கலான்னு சொல்லிட்டாரு. இல்ல வள்ளி, அது பெரிய தப்பு. அவகிட்ட நாம உண்மையை சொல்லிடணும். என்னப்பா சொல்றீங்க? உண்மையை சொன்னா குழந்தை வேண்டான்னு வேற மாதிரி முடிவெடுப்பா. இல்லம்மா, அவ முடிவெடுக்கிறதுக்கு முன்னால நேரம் பார்த்து பக்குவமா நாம தான் அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். அதை விட்டுட்டு இவ்வளவு பெரிய பாவத்தை அவளுக்கு நாம செய்யக்கூடாது. நீங்க நந்தினிய பத்தி மட்டும் யோசிக்கிறீங்க. அங்க நம்ம மாப்பிள்ள இந்த விஷயத்தை சமாளிக்க எவ்வளவு போராடி இந்த முடிவுக்கு வந்திருப்பாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவரோட நிலைமை எனக்கு புரியுதுமா. இருந்தாலும் 2 பேருக்கும் பாதகம் இல்லாம இதை நாம முடிக்க பார்க்கணும். மாப்பிள்ளையே முடிவு பண்ண பிறகு இதுல நாம என்னங்க பண்ண முடியும்? அதுக்காக இந்த விஷப்பரட்சிக்கு நாமளும் சேர்ந்து ஒத்து ஊத முடியுமா? நான் வேணா மாப்பிள்ளை கிட்ட இதை பத்தி தனியா பேசி பார்க்கறேன். வேணாங்க, அவர் ஏதாவது தப்பா எடுத்துக்க போறாரு. அவர் எப்படி வேணா எடுத்துக்கிட்டோம். ஆனா தப்பா எடுத்து சொல்ல வேண்டியது பெரியவங்களான நம்மளோட கடமை. அதை நாம சொல்லாம விட்டுறக்கூடாது. நான் அவர்கிட்ட பேசுறேன். அப்பா,
என்னடி அப்பா இப்படி பேசிட்டு போறாரு? எனக்கே ஒன்றும் புரியலம்மா. ஹாய் விஸ்வா. ஹாய். ஹாய் நந்தினி. ஹாய். உள்ள இருக்க வேண்டியது ஏன் வெளியில வெயிட் பண்ற? கெஸ்ட்டை ரிசீவ் பண்ணி கூட்டிட்டு போறதான மரியாதை. வா. வரவே மாட்டேடா. ட்ரீட்னு சொல்லி நீங்க ஃபோன் பண்ணதும் நாங்களும் கிளம்பி வந்துட்டோம். உங்க ஒய்ஃபோட வந்திருப்பீங்கன்னு பார்த்தா நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க. அது இல்லைங்க, திடீர்னு கோயம்புத்தூர்ல ஒரு டாக்டர்ஸ் மீட்டிங், அதனால அவங்கள போக சொல்லிட்டு நான் இங்க வந்துட்டேன். இவனுக்கு தனியா சாப்பிட போர் அடிக்குதுன்னு நமக்கு ட்ரீட்ன்றான். டேய். வாங்க நந்தினி, அந்த டேபிள் உட்காரு. என்னடா இன்னும் கையை தேய்ச்சி கழுவிட்டே இருக்க? இல்ல ஏதோ கரை மாதிரி இருக்கு. சரி, நந்தினி இப்ப எப்படி இருக்கா? அன்னைக்கு நீ வந்துட்டு போனதுக்கு அப்புறம் பயங்கர சேஞ்ச். வெரி ஹாப்பி. அப்படியா? ஹாப்பியா இருக்குதுன்னு அந்த பையன் சொல்லியிருக்கோம். சொல்லிட்டோம், எவ்வளவு நாளைக்கு காப்பாற்ற போறோம் தெரியலையே. என்னைக்கு ஒரு நாள் விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா இன்னைக்கு இருக்க கச்சேரி. அது வரைக்கும் நாம் ஏன்டா வெயிட் பண்ணோம்? அதுக்கு முன்னாடி உண்மையை சொல்லிடுவோம். எனக்கும் அதான் சரின்னு படுது. ரொம்ப நாளைக்கு மறைக்கிறது தப்புடா. அந்த கான்ட்ரரி, அவளுக்கு எப்படியாவது இந்த பெண் குழந்தைங்கிற மேட்டர் பிடிக்கிற மாதிரி பேசணும் அவகிட்ட. கண்டிப்பா நம்ம சொல்லிடுவோம். என்ன ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரதுக்கு இவ்ளோ நேரமா? இல்ல, சும்மா பேசிட்டு இருந்தோம். ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ள பேசிக்கிறதுக்கு நிறைய இருக்கும். ஓன் ஹாஸ்பிட்டல் வரியா? அட்மினிஸ்ட்ரேஷன் இவனை தான் பார்க்கணும். டேக் அ பிரேக் டா அப்பப்போ. சாப்பிடுங்க. ரொம்ப ஜாஸ்திடா. சொன்னல 2 வாங்கியிருந்தா போதும். கரெக்டா இருக்குண்டா, சாப்பிடு. மெடிசின்ஸ்லாம் கரெக்டா எடுத்துக்கிறீங்களா? நான் சரியா எடுத்துக்கிறேனோ இல்லையோ, உங்க ஃப்ரெண்ட் என்ன விட மாட்டாரு. ஏங்க, தனக்கு குழந்தை பெத்து கொடுக்குற ஒய்ஃப்க்கு ஒரு ஹஸ்பண்ட் இது கூட பண்ணலனா எப்படிங்க? ஹலோ, சொல்லுங்க. அப்படியா? நான் பார்க்கும்போது நல்லா தான் இருந்தாங்க. சரி, நான் வரேன். என்னாச்சு? ஏன் திடீர்னு ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? இல்ல, ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் கேஸ். பேஷண்ட் இறந்துட்டாங்க. ஐயோ, நான் பார்க்கும்போது நல்லா தான் இருந்தாங்க. சின்ன வயசு, பாவம் இறந்துட்டாங்க. அவங்க ஹஸ்பண்ட் அந்த பொண்ணு மேல ரொம்ப பிரியமா இருந்தாரு. I don't know what's getting into their heads. சின்ன வயசு. டெய்லி பேப்பரை திறந்தா பாதி நியூஸ் சுயசைட் நியூஸ் தான். என்ன வேண்டா பிரச்சனை? அதாண்டா விதி. நல்ல புருஷனை வச்சுக்கிட்டு எதுக்காக சூசைட் பண்ணிக்கணும்? ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் அவன் பொண்டாட்டிட்டு சொல்லாம அவன் மறைச்சிருக்கான். சொன்னா அவ தாங்க மாட்டாளே, ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவா. அந்த விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சும் அப்படி ஒரு முடிவு எடுத்துருச்சு. பாவம், இவன் தான் ரொம்ப அப்செட் ஆயிட்டான். நல்லதோ கெட்டதோ நம்பி வந்த பொண்டாட்டி கிட்ட அவர் உண்மையை மறைச்சது தப்புதான். அதை எந்த பொண்ணாலையும் தாங்கிக்க முடியாது. I don't agree with you. பிரச்சனை எதுவா வேணாலும் இருக்கட்டும், பேசி தீர்த்துக்கணும். சுயசைட் ஒரு சொல்யூஷனா? புருஷன் பொண்டாட்டி கிட்ட உண்மையை மறைச்சதுனால தானே இவ்ளோ பிரச்சனை.
புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்க கூடாதுன்னு நீங்க தானே என்கிட்ட அடிக்கடி சொல்லுவீங்க. இப்ப நீங்களே அந்த ஆள் பண்றது சரிங்கிற மாதிரி பேசுறீங்க. சரி தப்புக்கு இல்ல, இஷ்யூ என்னன்னு நமக்கு தெரியாது. அந்த பொண்ணோட மென்டாலிட்டி என்னன்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை சொன்னா அதை ஏத்துக்கக்கூடிய ஒரு பக்குவம் அந்த பொண்ணுக்கு இல்லைன்னு வச்சுக்க, அந்த ஹஸ்பண்ட் தான் என்ன பண்ணுவான் சொல்லு? ஆமாங்க, விஸ்வா சொல்ற மாதிரி ஒய்ஃப்க்கு இந்த விஷயம் தெரிய வந்தா ஏதாவது பெரிய பிரச்சனையா வரும், எதிர்காலமே பாதிச்சிரும்னு யோசிச்சிருக்கலாம் இல்லையா? என்னங்க நீங்க நீங்க ஒரு டாக்டர், நீங்களே இப்படி முட்டாள்தனமா பேசலாமா? நம்மள உயிருக்கு உயிரா நேசிச்ச புருஷன் இப்படி ஒரு பொய்ய சொல்லிட்டாரேன்னு சாகும்போது அந்த பொண்ணோட மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். அவளோட வேதனை அந்த ஆளு சும்மா விடாது. நந்தினி, வாட்ஸ் ராங் வித் யூ? ஏதோ ஒரு பொண்ணுக்காக நீ எதுக்கு டென்ஷன் ஆகி பேசிட்டு இருக்க? ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தாங்க தெரியும். நீங்க எல்லாம் ஆம்பளைங்க, உங்களோட சுயநலம் சந்தோஷமான வாழ்க்கை இது மட்டும்தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். என்ன பொறுத்த வரைக்கும் பொண்டாட்டி கிட்ட உண்மையை மறைச்சது தப்புதான். இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. பொம்பளைங்க மனசு புரிஞ்சுக்காத ஆம்பளைங்களெல்லாம் தூக்குல தான் போடணும்.